வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அனுதினம் பணம். என் பேர் திருமணி கண்ணன். நான் ஒரு பணவள ஆலோசகர். நம்ம சேனலில் பணத்தை பற்றி தான் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது, தினமும் ₹1 மட்டும் சேமித்து வருடத்தில் ₹66,795 எப்படி சேர்க்கலான்றதை பற்றி நீங்கள் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். பதிவு கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் எந்த ஒரு பாயிண்ட்டும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் வெறும் ₹365 தான் சேமிப்பாகும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ₹66,795 சேமிக்க முடியும்னு சொல்கிறாங்க. எப்படி சேமிக்க முடியும்? இதுக்கு பேர் என்ன வேணால் காம்பவுண்டிங் மெத்தட், அதாவது என்னென்னா கூட்டு கணித முறை. அதை எப்படின்றத பற்றி நாம் இந்த டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். பதிவு கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த சேலஞ்சில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 விஷயங்கள் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கோங்க. அது முக்கியமான விஷயங்கள். அது என்னெல்லாம் தேவைன்றதை பற்றி நாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு இலக்கு தேவை. அதாவது நான் இன்றைக்கி இந்த ₹1, 2வது நாள் ₹2 அது மாதிரி சேமிக்க போகிற பணத்தை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு இலக்கு தேவை. அது எனக்கு நகை வாங்கிறதுக்காக இருக்கலாம், இல்லைனா என் பிள்ளைக்கான படிப்புக்காக இருக்கலாம், இல்லை என் ஹஸ்பண்டுக்கான கிஃப்ட் கொடுக்கறதுக்காக இருக்கலாம், எதுக்கு வேணால் இருக்கலாம். அதுக்கு ஒரு தெளிவான இலக்கு முதல்ல தேவை. 2வது, ஒரு நோட்புக்கு கட்டாயம் தேவை. ஏன் நோட்புக்கு ப்ரிஃபரபுளாக சொல்கிறேன் அப்படின்னா, முன்னாடி எக்ஸல்லாம் கூட பண்ணலான்னு தான் சொல்லியிருந்தோம். பட் எக்ஸல் நீங்கள் டைரி என்ட்ரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நோட்புக் டெஃபினட்டாக தேவை. அதில் நீங்கள் எப்படி எழுதணுன்றதை நான் பின்னாடி நான் சொல்கிறேன் டெஃபினட்டாக. 3வது, சேவிங் பாக்ஸ் தேவை. அதை கொண்டு போய் நீங்கள் அந்த பணத்தை கொண்டு போய் சேமிக்க வைக்கிறீங்களா, அதுக்கு ஒரு சரியான தனியான ஒரு இடம் தேவை. அதை நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். 4வது என்னென்னா, உங்களுக்கு ஒரு நிலையான மனநிலை வேணும். இந்த பணத்தை நான் கட்டாயம் சேமிக்க முடியுன்றத எண்ணத்தை நீங்கள் வளர்த்துக்கணும். 5வது என்னென்னா, நம்பிக்கை. எந்த விஷயம் பண்ணாலும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால்னா அந்த விஷயத்தை நீங்கள் சரியாக செய்ய முடியும். ஸோ நம்பிக்கை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் இந்த சேமிப்பு முறையை காம்பவுண்டிங் மெத்தட்னு சொன்னேன். இந்த காம்பவுண்டிங் மெத்தட் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முதல் நாள் ₹1, 2வது நாள் ₹2, 3வது நாள் ₹3, 4வது நாள் ₹4, 5வது நாள் ₹5. அது மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் 1 + 2 + 3 + 4 + 5 அந்த மாதிரி நீங்கள் கூட்டாக நீங்கள் காம்பவுண்ட் பண்ணிக்கிட்டே வருவீங்க. அதை சேர்த்துக்கிட்டே வருவீங்க. அதுதான் கூட்டு கணித முறை. அது மூலியமாக தான் நீங்கள் பணத்தை சேமிக்க போகிறீங்க. அதாவது 365 நாள் நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு 365 நாள் வச்சுக்கோங்களேன். 1லேருந்து 365 நாள் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, 1, 2, 3, 4, 5, 6ன்னு சொல்லிட்டு உங்கள் டைரியில் நீங்கள் அந்த காலத்தை டைரியிலனா நோட்டு யூஸ் பண்ணுறீங்களா, அதில் காலத்தில் போட்டு 1, 2, 3, 4, 5, 6ன்னு சொல்லி நீங்கள் எழுதணும். அது பக்கத்தில் அதே மாதிரி 1, 2, 3, 4, 5, 6, 7 ஒரு டே, அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட். இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம பண்ண போகிறது ₹1 சேலஞ்ச் தான். இதுக்கு முன்னாடி நாங்கள் ₹2 சேலஞ்ச் பற்றி நாங்கள் வீடியோ பண்ணியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. சில பேர் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, ₹2 ரொம்ப அதிகமாக இருக்குது, கடைசியில் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்காக தான் இந்த ₹1 சேலஞ்சுக்கான வீடியோ நாங்கள் பண்ணுறோம். மெயினாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அதில் இருக்கிற நிறையா மைனஸஸை இதில் எப்படி நீங்கள் எராடிகேட் பண்ணலாம், அதாவது எப்படி அதை தவிர்த்து நீங்கள் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டெஃபினட்டாக அந்த வீடியோ பார்க்கணுன்னா, இப்போ சப்போஸ் உங்களுக்கு ₹2 நான் டெய்லி சேமிக்க முடியும், எனக்கு மாதத்தில் ஒரு 8,000 to 10,000 சேமிக்க முடியும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா, நீங்கள் அந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்து 1,33,000 நீங்கள் அதில் சேமிக்க முடியும். இப்போ நான் சொன்னது புரிஞ்சதில்ல? நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த 4 அதுக்கான நம்பர் எழுதுனீங்க. 1னா 1, 2னா 2 அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் நீங்கள் கட்டினதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு பக்கத்தில் ஒரு காலம் மாதிரி கொடுத்து அதை டிக் பண்ணிக்கணும். எந்த பணத்தை நீங்கள் கட்டுறீங்களோ அந்த பணத்துக்கான டிக்கு நீங்கள் பண்ணிக்கணும். இது மேனுவலாக பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் டெய்லி பார்ப்பீங்க, எந்தெந்த விஷயத்தான் பண்ணியிருக்கீங்கன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. இதில் இன்னொரு மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதாவது 1, 2, 3, 4, 5ன்னுலாம் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கட்டுறதுக்கு. அப்புறம் 200 டெய்லி ₹200 அந்த மாதிரி போகும்பொழுது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, முதல்ல ஈஸியாக இருக்க டைம் இருக்குல்ல, அதாவது எப்படின்னா ஈஸியாக இருக்க டைம்னு சொல்லும் பொழுது 1, 2, 3லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த டைம் என்ன பண்ணலாம், ஒரு 3 நாளைக்கு வந்து 1, 2, 3ன்னு கட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், 201, 202, 203 அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபில்லப் பண்ணிக்கலாம். இப்போ 203, 202 அதை டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 200வது நாள் கட்டக்கூடிய பணத்தை கொண்டு போய் நீங்கள் வைக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து அந்த சேலஞ்சை வந்து அடையிறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த காம்பவுண்டிங் மெத்தடில் நீங்கள் சேமிக்கக்கூடிய தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 10 நாளில் நீங்கள் வெறும் 55 ரூபா தான் நீங்கள் சேர்த்துருப்பீங்க. அப்புறம் 100வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா 5050 ரூபா உங்கள் கையில் இருக்கும். 200வது நாள் பார்த்தீங்கன்னா 20,100 ரூபா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 300வது நாளில் 45,150 ரூபா வந்து உங்கள் கையில் இருக்கும். இந்த 365வது நாள் நீங்கள் முடிக்கும் பொழுது 66,795 ரூபா கேரண்டியாக வந்து உங்களுக்கு வந்து இந்த பணம் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த கால்குலேஷன் எப்படி பண்ணணும், அது மாதிரி எந்த டவுட் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய மெயில் ஐடி கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் வந்து எங்களுக்கு மெயில் அனுப்புங்க. நான் உங்களுக்கு அந்த எக்ஸல் ஷீட்டு இந்த ₹1 எப்படி பண்ணியிருக்கோம், ₹2 எப்படி பண்ணுன்ற அந்த எக்ஸல் ஷீட்டை வந்து உங்களுக்கு மெயில் வந்து நாங்கள் அனுப்புகிறோம். நீங்கள் 66,795 சேர்க்க முடியும்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் ஆவரேஜாக நீங்கள் மந்த்லி சேமிக்கக்கூடிய தொகைன்னு பார்த்தீங்கன்னா 5,500 ரூபா கிட்ட வரும். இப்போ என்னால் வந்து 5,500 ரூபா சேமிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த சேலஞ்சை வந்து ஈஸியாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். என்னால் 4,000 ரூபா சேமிக்க முடியுன்றவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ண முடியும். ஆனால் எல்லாராலையும் இந்த சேலஞ்சை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். வெதர் நீங்கள் வந்து ஒரு டெய்லி எம்ப்ளாயியாக இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு மாதத்தில் உங்களுக்கு சம்பளம் வரலாம், இல்லை பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் இந்த சேலஞ்சை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இந்த சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்கள் சேவிங் ஹேபிட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த சேலஞ்சை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேலஞ்சை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான இலக்குக்கான பணத்தை நீ சேமிக்கிறதுக்கு இந்த ₹1 சேலஞ்ச் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேலஞ்சில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எதுக்காக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறன்றதை கீழே இருக்க இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் எஸ். திருமணிகண்ணன், பணவள ஆலோசகர்.